டீச்சர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம யூஜிடிஆர்பி இங்கிலீஷ் ஸோ இதில் யூனிட் 3. ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் ஆல்ரெடி ஒரு ஸ்கெடியூல் நான் போட்டிருப்பேன். அந்த ஸ்கெடியூல் படி நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா டே 1, டே 2, டே 3 அந்த மாதிரி வந்து படிக்க ஆரம்பிங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பேன். அதில் வந்து மேக்பத் அப்படின்ற பிளே வந்து நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ அதில் இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஷேக்ஸ்பியருடைய மேக்பத்தில் ஆக்ட் 1. ஸோ மொத்தம் வந்து 5 ஆக்ட் கொடுத்துருக்காங்க. அதில் 5 ஆக்டில் ஆக்ட் 1ல் வந்து பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் 7 சீன் இருக்கு. ஸோ ஆக்டில் 1 சீன் 1 to 7. ஸோ இதுக்குள்ள மொத்த சீன்லேயும் என்னென்ன இருக்கு அப்படின்றத ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். அடுத்தடுத்து இதே மாதிரி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அப்டேட் பண்ணிகிட்டே வரேன். ஸோ நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தால் போதும் கரெக்டாக. ஸோ இதில் வந்து கொஞ்சம் டீட்டெயில்டாக இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து சீன் 1. சீன் 1ல என்ன நடக்குது அப்படின்னா 3 witches meet in a storm. ஸோ நம்ம இந்த சீன் 1ல நம்ம வந்து மீட் பண்ண போறது யாரு அப்படின்னா 3 witches. ஆல்ரெடி கேரக்டர் ஸ்கெட்சஸ் நீங்க வீடியோ பார்த்துட்டு இருந்தா இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியா புரியும். பார்க்கல அப்படின்னா கேரக்டர் ஸ்கெட்ச் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டேன், அதை போய் பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ இதுல 3 witches கொடுத்துருப்பாங்க. 3 weird sister அப்படின்னு சொல்லுவாங்க. So 3 weird witches have gathered in a open field during a dark thunderstorm. So ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து வெதர் கிளைமேட் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. ஸோ அந்த நேரத்தில் அந்த 3 witches என்ன இருக்காங்க அப்படின்னா ஒன்னா இருக்காங்க. எதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னா மேக்பத்தை மீட் பண்றதுக்காக. They plan to meet with Macbeth. எதுக்காக அப்படின்னா ப்ரிடிக்ஷன் ஆஃப் ஃபியூச்சர் க்ளோரி. ஸோ எதுக்காக வந்து அவங்கள மீட் பண்றாங்கன்னா மேக்பத்தோடைய ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுது அப்படின்றத மேக்பத்துக்கு சொல்றதுக்காக வந்திருக்கிறாங்க ஆக்சுவலா. ஸோ அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு ஒரு சின்ன ஒரு கொட்டேஷன். ஃபேர் இஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் இஸ் ஃபேர். ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொட்டேஷன் இந்த பிளேவில். இது வந்து 3 witches அவங்க சொல்றாங்க. இது யாரு ஸ்பீக்கர்னு கேட்டாங்க அப்படின்னா 3 witches. இது எந்த பிளேவில் வருது அப்படின்னா இந்த மேக்பத் பிளேவில் வருது. ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான சென்ட்ரல் தீம் ஆஃப் த பிளே அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த கொட்டேஷன். இது எதை வந்து நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுதுன்னா அப்பியரன்ஸ் வர்சஸ் ரியாலிட்டி. நம்ம நல்லதுன்னு நினைப்போம், ஆக்சுவலா அது நல்லதா இருக்காது. நம்ம கெட்டதுன்னு நினைப்போம், அது கெட்டதா கூட இருக்காம இருக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஃபேர் இஸ் ஃபுல் அண்ட் ஃபவுல் இஸ் ஃபுல் ஃபேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொட்டேஷன் மூலியமா என்ன பண்றாங்க அப்படின்னா தட் இஸ் அ சென்ட்ரல் தீம் அப்படின்றத இந்த பிளேவில் ஷேக்ஸ்பியர் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ட் 1 சீன் 1ல எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஃபார் எக்ஸாம்பிள் இதுல நம்ம எதை வந்து நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னா ஏன் இதை வந்து சென்ட்ரல் தீம் சொல்றோம். ஆக்சுவலா மேக்பத்தோடைய ஃபியூச்சர் தெரிஞ்சுக்கிறதுல நல்லது இருக்குதா கெட்டது இருக்குதா அப்படின்ற விஷயம்தான். ஸோ இது வந்து ஒரு கான்ட்ராக்டரி சைன் அண்ட் எஜிட்மெட்டிக் ஸ்டேட்மெண்ட், ஒரு புதிரான ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஷேக்ஸ்பியர் என்ன பண்றாரு அப்படின்னா இந்த ஒரு கொட்டேஷனுக்கு எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஸோ நெக்ஸ்ட் சீன் 1ல ஜஸ்ட் வந்து பார்த்தோன்னா அந்த 3 weird சிஸ்டரை பத்தி காமிச்சிருப்பாங்க, அவ்வளோதான். பட் சீன் 2 ஆக்ட் 1 சீன் 2ல என்ன நடக்குது அப்படின்னா கிங் டங்கன் இயர்ஸ் மேக்பத் இஸ் பிரேவ். ஸோ கிங் டங்கன் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா அவருக்கு வந்து ஒரு நியூஸ் கிடைக்குது. மேக்பத் வந்து பார்த்தோன்னா ரொம்ப ஒரு பிரேவரியான ஒரு பர்சன், ஒரு நல்ல சண்டை போடுற ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அவர் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த ஒரு சீன்ல அவருக்கு வந்து ஒரு ரிவார்டு கொடுக்குறாங்க. அது என்னன்றத நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலா சீன் 2 நம்மளுக்கு ஒரு சில கொஸ்டின் என்ன பண்றாங்க அப்படின்னா நுணுக்கமா கேட்கணுன்றதுக்காக ஆக்ட் 1 சீன் 2 என்ன பிளேஸ்ல நடக்குது, எந்த பிளேஸ்ல நடக்குது அப்படின்னா கிங் டங்கனுடைய கேம்ப்ல நடக்குது.
ஏன்னா இதெல்லாம் வந்து அந்த பிளேவிலே நம்மளுக்கு சொல்றாங்க. அதனால தான் ஒரு சில கொஸ்டின்ஸ் அந்த மாதிரியும் கேட்கறாங்க. ஸோ இதுல வந்து ஒரு அன்னவுன் அன்னேம்டு கேப்டன் அந்த பிளேவ்ல இந்த ஒரு பிளேஸ்ல என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த சீன்ல ஒருத்தர் வந்து எக்ஸ்பிளைன் பண்றாரு ஒரு ஒரு கேப்டன். அந்த கேப்டனுடைய பேர் வந்து இங்க எக்ஸ்பிளைன் பண்ணல. அந்த கேப்டன் என்ன சொல்றாரு அப்படின்னா டிஸ்கிரைப் ஹவ் மேக்பெத் a bravery victory in his battle with மேக்டொனால்ட். ஸோ நேம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டில் ஃபீல்டு இருக்கு. இந்த பேட்டில் ஃபீல்டுல மேக்பெத் வந்து பார்த்தீங்கன்னா இவரை தான் எதிர்த்து சண்டை போடுறாரு. அதுல வந்து அவர் ஜெயிக்கிறாரு. இதை பத்தின எக்ஸ்பிளனேஷன் யார் கொடுக்குறாரு அப்படின்னா ஒரு கேப்டன். அவருடைய கேப்டனுடைய பேர் நம்மளுக்கு மென்ஷன் பண்ணல. ஸோ அடுத்தது எதை பத்தி பேசுறாங்க அப்படின்னா நார்வேஸ் கிங் ஸ்வெனோ. ஸ்வெனோ அப்படின்ற ஒரு ஒரு கிங் இருக்காரு. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா நார்வேவுடைய கிங் அப்படின்னு சொல்றாங்க. இவரையும் எதிர்த்து என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா இவர் வந்து சண்டை போட்டிருக்காரு. அந்த சண்டையிலயும் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஜெயிச்சிருக்காரு. ஸோ மேக்பெத். ஸோ இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அவருடைய பிரேவரியை பத்தி இந்த செகண்ட் சீன்ல வந்து பேசுறாங்க. அந்த நேரத்துல வந்து பார்த்தீங்கன்னா த தானே ஆஃப் ரோஸ் அப்படின்ற ஒரு பர்சன் வராரு. இது யார் அனுப்புறாங்க அப்படின்னா இந்த டங்கன். அவருக்கு கீழே ஒர்க் பண்றவங்க தான் இந்த தானேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல நிறைய பேர் இருப்பாங்க. ஸ்காட்லாண்ட்ல நிறைய தானேஸ் இருப்பாங்க. அதே மாதிரி மேக்பத்துமே ஒரு தானே தான். அவர் வந்து தானே ஆஃப் கிளேமேஸ் அப்படின்ற ஒரு பதவியில இருக்காரு. இவர் வந்து பார்த்தா இந்த தானே ஆஃப் ரோஸ் அப்படின்ற பதவியில இருக்காரு. ஸோ இவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா he informed the Duncan that தானே ஆஃப் கௌதர் has become a traitor. இவர் வந்து ஒரு விஷயத்த சொல்றாரு இந்த சீன்ல. தானே ஆஃப் கௌதர் அப்படின்ற ஒரு பதவியில ஒரு பர்சன் இருக்காரு. அவர் வந்து பார்த்தோன்னா ட்ரைட்டர் ஆயிட்டாரு. அவர் வந்து நம்ம நாட்டுக்கு எதிராக இருக்காரு. ஸ்காட்லாண்டுக்கு எதிராக இருக்காரு. அவர் வந்து இனிமே என்ன பண்ண வேண்டியதுதான் அவரு ட்ரைட்டர்ஸ். ஸோ அவர் வந்து பார்த்தோன்னா சாகடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. ஸோ ஹேவிங் ஜாயின் ஃபோர்ஸ் வித் த கிங் ஆஃப் நார்வே. ஸோ அவன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருந்த தானே ஆஃப் கௌதர் அப்படின்றவரு எங்க போய் ஜாயின் ஆயிட்டாரு? கிங் ஆஃப் நார்வேல போய் ஜாயின் ஆயிட்டாரு. ஓகேவா? ஸோ அவர் வந்து ட்ரைட்டர். இவர் இதுக்கு முன்னாடி ஸ்காட்லாண்ட் இருந்தாரு. ஸ்காட்லாண்ட் இருந்து இப்ப எங்க போயிட்டாருன்னா இந்த கிங் ஆஃப் நார்வேக்கு போயிட்டாரு. அப்போ அவர் இனிமே நம்ம நாட்டுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க முடிவு பண்றாங்க. ஆக்சுவலா ஸ்டோரியை கரெக்டா நீங்க லிசன் பண்ணீங்கன்னா ஒரே ரொட்டி லிசன் பண்ணாலே உங்களுக்கு வந்து போதுமானதா இருக்கும். ஸோ இதை பார்த்த enraged by the report Duncan resolved to kill this traitor. ஸோ இதை வந்து கிங்குக்கு வந்து கேட்குறாரு டங்கன். கேட்ட பிறகு இது என்னடா இது இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணணும் அதுக்கு மேல அந்த தானே ஆஃப் கௌதரை சாகடிச்சிருங்க. ஏன்னா அவர் வந்து இனிமேல் ட்ரைட்டர்ஸ். அவர் வந்து இனிமேல் நம்மளுக்கு தேவையில்லை. அவர் வந்து சாகடிச்சிருங்க அப்படின்னு சொல்றாரு. ஸோ he bestowed the now vacant title. ஆக்சுவலா அவர் இறந்து போயிட்டாரு அப்படின்னா அந்த பிளேஸ் வந்து என்ன ஆயிடும் இப்போதைக்கு வேக்கண்டா இருக்கும் ஆக்சுவலா. ஸோ அந்த ட்ரைட்டரை வந்து பார்த்தோன்னா அவர் வந்து இப்போ அந்த பதவி விட்டு எடுத்துட்டு போறாங்க. ஸோ அந்த பதவி விட்டு எடுத்துட்ட பிறகு அந்த பதவி இப்போ என்ன இருக்கும்? வேக்கன்சியா இருக்கும், காலி பணியிடமா இருக்கும். ஸோ அந்த இடத்த என்ன பண்ண போறாங்க அப்படின்னா மேக்பத்துக்கு தர போறாங்க. ஸோ மேக்கிங் him the new தானே ஆஃப் கௌதர். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கான்செப்ட். இந்த சீன்ல இந்த விஷயம் தான் நடக்குது. இதை யார் வந்து இன்ஃபார்ம் பண்றாங்க அப்படின்னா இந்த தானே ஆஃப் ரோஸ் அப்படின்றவரு மேக்பத்துக்கு வந்து இன்ஃபார்ம் பண்றாரு. இது மாதிரி இதுக்கு முன்னாடி இருந்தவர் ட்ரைட்டர் ஆயிட்டாரு. ஸோ அதனால அந்த பதவி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வருது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் சீன் 3 நம்ம திருப்பி யாரை பார்க்குறோம் அப்படின்னா விச்சஸ். அந்த 3 விச்சஸ் சீன் 3ல வந்து கொண்டு வராங்க. இதுல என்னென்ன விஷயம் நடக்குது அப்படின்றதையும் பார்த்துடலாம். ஸோ சீன் 3ல 3 விச்சஸ் மேக்பத்தை பார்த்து என்ன சொல்றாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் த தானே ஆஃப் கிளேமஸ் அப்படின்ற பதவியில அவர் இருக்காரு.
செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா விச்சஸ் என்ன சொல்றாங்கன்னா யூ வில் பி, ஸோ யூ வில் பிகம் அ தானே ஆஃப் கௌதர் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது யூ வில் பி கிங், ஸோ யூ ஆர் த பிகம் அ கிங் ஆஃப் ஸ்காட்லாந்து. அடுத்த பதவி மூணாவதா உனக்கு என்ன பதவி கிடைக்க போகுது, ஸ்காட்லாண்டுக்கே நீ தான் ராஜா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்னொரு விச்சஸும் சொல்றாங்க. அதே மாதிரி அதெல்லாம் சொல்லும் போது கூட இருக்கிற பேங்க்யூ அவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்றாருன்னா எனக்கும் கொஞ்சம் சொல்லுங்க என்ன மாதிரி விஷயம்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கும்போது அவங்களுக்குமே ஒரு சில ஃபியூச்சர் ப்ரிடிக்ஷனை பத்தி இவங்க சொல்றாங்க, என்னன்றதை பார்க்கலாம். So Macbeth, Banquo enter. Macbeth comment on unpleasant weather. So first விஷயம் என்ன சொல்றாங்கன்னா இது வந்து இந்த அந்த வெதர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அன்பிளசண்டா இருக்கு, ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இதுவா இல்லை, நல்லா இல்லை அப்படின்றத சொல்லி அவர் என்ன ஒரு ஒரு கொட்டேஷன்ஸை மென்ஷன் பண்றாரு அப்படின்னா, ஃபவுல் அண்ட் ஃபேர் எ டே ஐ ஹவ் நெவர் சீன் அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா இந்த இடத்துல நம்ம வந்து ஒன்ன வந்து நம்ம யோசிக்கணும். இந்த ஒரு கொட்டேஷனை இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆக்ட் சீன் 1 ஆக்ட் 1 சீன் 1ல 3 விச்சஸ் சொல்லியிருப்பாங்க. இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா ஆக்ட் 1 சீன் 3ல இங்க யார் சொல்றது இந்த இதே வேர்டை மேக்பத் சொல்றாரு பேங்க்யூ கிட்ட பேசிக்கிட்டு போகும்போது. ஓகேவா? ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா ஒரு சில இம்பார்ட்டன்ட் கொட்டேஷன்ஸ் மட்டும் நான் கொடுக்குறேன், அதையுமே பார்த்துட்டு வந்துருங்க. So when Macbeth questioned the witches, they respond hailing him 3 times. ஆக்சுவலா அவர் வந்து கேட்கிறாரு, கேட்கும்போது அவங்க வந்து 3 வாட்டி சொல்லியிருக்காங்க என்னென்ன நடக்க போகுது அப்படின்றது. ஸோ அது என்னென்ன சொன்னாங்க அப்படின்னா, ஸோ இப்போ நம்ம சொன்னதான் கிளைம் ஆஃப் கௌதர் அண்ட் ஃபியூச்சர் கிங்கு இதெல்லாம் சொல்லிட்டாங்க. Banquo begged to hear about his own future. யாருடைய ஃபியூச்சர்? அடுத்தது பேங்கியோடைய ஃபியூச்சரை பத்தி கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாரு அப்படின்னா, அந்த 3 விச்சஸ் சொன்ன விஷயம் லெஸ்ஸர் தென் மேக்பத் அண்ட் கிரேட்டர். ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டன்டான கொட்டேஷன், எக்ஸாம்ல கேட்கலாம். ஸோ என்ன சொல்லனா லெஸ்ஸர் தென் மேக்பத். ஆக்சுவலா இது என்ன மீனிங் அப்படின்னா, மேக்பத் அவர் வந்து பதவி, அவருடைய பவர் வந்து பேங்கியோ விட கொஞ்சம் லெஸ். ஓகேவா? ஸோ லோயர் ரேங்க்ல இருக்கிறவர், லோ பவர்ல இருக்கிறவர் தான் யாரு, பேங்கியோ. அதை தான் இங்க சொல்றாங்க, லெஸ்ஸர் தேன் மேக்பத். பேங்கியோட பதவி அப்படின்றது கொஞ்சம் மேக்பத்தை காட்டிலும் கொஞ்சம் கம்மி தான். ஆனா கிரேட்டர்னு என்ன விஷயத்த சொல்றாங்க அப்படின்னா, ஆனா அவருக்கு வந்து ஒரு நல்ல மொராலிட்டிஸ் இருக்கு, நல்ல கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கு, நல்ல குட் கேரக்டர், குட் குவாலிட்டிஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ பதவியில வேணா பேங்கியோ அப்படின்றவரு கொஞ்சம் கம்மியா இருக்கலாம், ஆனா மேக்பத்தை விட பேசிக் குவாலிட்டிஸ்ல, ஹியூமன் குவாலிட்டிஸ்ல இவரு நல்லவர் அப்படின்றாங்க. அடுத்தது, ஸோ ஆக்சுவலா இது வந்து பார்த்தா ஒரு கான்ட்ராடிக்டரி சென்டென்ஸ். He will be not so happy. அடுத்த விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆக்சுவலா பவர் அப்படின்றது வந்து பார்த்தா இவருக்கு வந்து கம்மியா இருக்கிறத காட்டிலும் அவருக்கு எப்படி இருக்கும் ஃபீல், ரொம்ப நாட் ஹாப்பி. ஸோ ஓகே, சந்தோஷமா இருக்காது தான், ஏன்னா வந்து நம்மளோட இவங்கெல்லாம் பதவியில பெருசா இருக்காங்க, நம்ம கம்மியா இருக்கிறோமே அப்படின்னும் போது பேங்கியூ நாட் ஹாப்பி வித் இஸ் ஓன் பவர். பட் இருந்தாலும் மச் ஹாப்பியர், அவனுடைய பர்சனல் லைஃப்ல அவன் ரொம்ப சந்தோஷமா இருக்கான். ஏன் அப்படின்னா மக்கள்கிட்ட வந்து நல்ல பேர் இருக்கும், இவனுடைய பர்சனல் லைஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருப்பான். ஏன்னா இவன் யாருக்குமே கெட்டது செய்யல, மேக்பத் வந்து நிறைய பேர் கெட்டது செய்ய போறான். அவனுடைய லைஃப்ல இதுக்கு மேல எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பாவ கணக்கா விழ போகுது. ஸோ இவனுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை, யாருக்கும் இவன் தீங்கு பண்ண போறது இல்லை. ஸோ பதவி சின்னதா இருந்தாலும் இவனுக்கு வாழ்க்கையில சந்தோஷம் அதிகமா இருக்கும், அந்த சந்தோஷம் மேக்பத்துக்கு இருக்காது அப்படின்றத சிம்பாலிக்கா என்ன பண்றாங்க இந்த பிளேவ்ல, இந்த ஆக்ட்ல சொல்றாங்க.
ஸோ அடுத்தது சீன் 3 திருப்பி. ஸோ மேக்பெத் அண்ட் பேங்க்யூ ஆர் சூன் இன்டர்பிரட்டட் பை அரைவல் ஆஃப் ரோஸ் அண்ட் ஆக்னஸ். ஸோ அடுத்தது வந்து அந்த சீன் கண்டினியூ ஆகுது. அதில் வந்து பார்த்தோன்னா அந்த ஸ்காட்டிஷ் நோபல்மேன் 2 பேர் வராங்க. அவங்க வந்து யார் அனுப்புனது அப்படின்னா கிங் அனுப்பிச்சிருக்கார். எதுக்காக? ஒரு மெசேஜை வந்து கன்வே பண்றதுக்காக. என்ன மெசேஜ் அவங்க வந்து கன்வே பண்ண போறாங்க அப்படின்னா அப்ரிசியேஷன் ஃபார் மேக்பெத் பிரேவரி அண்ட் விக்டரி. ஸோ நீ போர்ல நல்லா வந்து சண்டை போட்ட, ஸோ நீ வந்து நம்ம நாட்டுக்காக நிறைய வெற்றியை கொடுத்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, டங்கன் வந்து ஒரு நியூஸ் கன்வே பண்ணுங்க அப்படின்னு போய் சொல்லி அனுப்புறாரு. அது கூடவே ஒரு விஷயத்தையும் சொல்றாரு. என்ன விஷயத்த சொல்றாரு அப்படின்னா அவங்க 2 பேரும் வந்து என்ன சொல்றாங்கன்னா, நீ தான் இதுக்கு மேல தானே ஆஃப் கௌதர். ஏன்னா அவர் தான் வந்து என்ன பண்ணிட்டாங்க, இதுக்கு முன்னாடி இருந்த ஆளு போயிட்டாரு, அவருடைய பிளேஸ் வேக்கண்டா இருக்கு. ஸோ அந்த பிளேஸை யார் வச்சு ஃபில் பண்ண போறாங்கன்னா மேக்பெத் வச்சு ஃபில் பண்ண போறாங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு கன்க்ளூஷன் வந்துட்டு இருக்கும், ஒரு 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 கிளாரிட்டி வரும். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா விச்சஸ் என்ன சொன்னாங்க, நீ தான் அடுத்தது தானே ஆஃப் கிளேமஸ் அப்படி இருந்த பதவியிலிருந்து எங்க போற, தானே ஆஃப் கௌதர் அப்படின்ற பதவிக்கு போற. அப்போ என்ன ஆயிட்டாரு, இப்போ வந்து அந்த பதவிக்கு வந்துட்டாரு. ஸோ 3 விச்சஸ் சொன்னபடி அந்த பதவி இவங்களுக்கு கிடைச்சிச்சு. ஸோ மேக்பெத் அண்ட் பேங்க்யூ ஆர் ஷாக்டு. இது கேட்ட உடனே ஷாக் ஆயிட்டாங்க. ஏன்னா as soon as இப்பதான் கேட்டு வந்தாங்க, 3 விச்சஸ் சொன்னாங்க கௌதர் அப்படின்ற பிளேஸ்க்கு வந்து உனக்கு வந்து நீ அடுத்த பதவி அங்கதான் போக போறேன்னு சொன்னாங்க. உடனே கிடைச்சிச்சு. ஸோ உடனே கிடைக்கவே என்ன ஆயிடுது இவங்களுக்கு வந்து, ஸோ ஒரு இது கிடைக்குது, ஒரு கிளாரிட்டி ஆயிடுது. அப்போ அவன் 3 விச்சஸ் சொல்றது மேபி நடக்கும் போல. ஸோ உடனே வந்து என்ன ஆயிடுது, ஸோ ப்ரெடிக்ஷன் படி இப்போ அவங்க சொன்னது ரியாலிட்டியில நடந்துச்சு. அப்போ இது முடிஞ்சிச்சு அப்படின்னா அடுத்த கிங் யாரு, இவர் தான். ஸோ சீன் 4 எங்க நடக்குது, டங்கன் பேலஸ் அட் ஃபரீஸ். ஸோ இந்த ஒரு பிளேஸ்ல நடக்குது. ஸோ சீன் 4 வந்து பார்த்தீங்கன்னா பிளேஸ் எங்கன்னு போட்டிருக்காங்க. ஸோ டங்கனுடைய பேலஸ்ல நடக்குது. இங்க என்னென்ன விஷயம் நடக்க போகுது அப்படின்னா டங்கன் நேம்ஸ் அவருடைய பையன் மால்கம் as a பிரின்ஸ் கும்பர்லாண்ட், பிரின்ஸ் as a கும்பர்லாண்ட். அடுத்தது அந்த பதவிக்கு அப்புறம் அவருக்கு என்ன பதவி கிடைக்க போகுது, அவரு தான் பிகம் அ கிங். ஓகேவா? ஸோ இதெல்லாம் விஷயம் வந்து பார்த்தோன்னா இந்த சீன்ல வந்து பேசுறாங்க. இதை கேட்கும் போது மேக்பெத்துக்கு என்ன ஆகுதுன்னா டென்ஷன் ஆகுது, ஒரீட். ஒய், நான் தானே மேக்பெத் தானே ஆக்சுவலா வந்து பார்த்தோன்னா அடுத்த ஸ்காட்லாண்டுக்கு கிங்கு, என்னடா அது இங்க வந்து ஏதோ மென்ஷன் பண்றாங்க. இதெல்லாம் கேட்கும்போது ஒரு மாதிரி அவருக்கு வந்து மனசு கஷ்டமாகுது. ஸோ என்னென்ன விஷயம் நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ மால்கம் இன்ஃபார்ம் டங்கன் that the former தானே ஆஃப் கௌதர் has been executed. ஸோ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்கள எக்ஸிக்யூட்டட் பண்ணிட்டாங்க. இதுக்கு முன்னாடி இந்த தானே ஆஃப் கௌதரை சாகடிச்சிட்டாங்க. அந்த பதவி இப்ப யாருக்கு போயிடுச்சு அப்படின்னா மேக்பெத்துக்கு போயிடுச்சு. அடுத்தது டங்கன் என்ன பண்றாருன்னா இன்ஃபார்ம் பண்றாரு. ஸோ நீ தான் மால்கம் இதுக்கு மேல பிரின்ஸ் ஆஃப் கும்பர்லாண்ட். ஸோ இது மேபி கொஸ்டினா கூட கேட்கலாம். அந்த ஹேர் டு தொரோன் அடுத்த அந்த கிரீடத்தை அணிய போறவர் யாரு அப்படின்னா மால்கம் தான். ஸோ டங்கன் ஸ்காட்லாண்டுடைய கிங், அவருக்கு அப்புறம் அந்த பதவியை யார் எடுத்துக்க போறது அப்படின்னா இந்த மால்கம். ஆனா இப்போதைக்கு கரண்டா இந்த பதவியில் இருக்காரு. ஸோ அடுத்தது வந்து என்ன பண்ண போறாரு, அந்த பதவிக்கு அவர் போக போறாரு அப்படின்றதையும் என்ன பண்ணிட்டாரு டங்கன் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாரு. ஆக்சுவலா இந்த அனௌன்ஸ்மெண்ட் கேட்ட உடனே என்ன ஆகுது, மேக்பெத்துக்கு மைண்டுக்குள்ள நிறைய விஷயம் ஓடுது. அதெல்லாம் இந்த பிளேவ்ல பார்க்கலாம், சூப்பரா இருக்கும். Duncan announced that he will visit Macbeth at Inverness. அடுத்தது இன்னொரு விஷயம் என்ன சொல்றாரு அப்படின்னா டங்கன் வந்து நாம எல்லாரும் என்ன பண்ண போறோம், டங்கனுடைய
இன்டர்னஸ் இன்வர்னஸ்க்கு நம்ம போக போறோம். அவருடைய பிளேஸ்க்கு நம்ம போயிட்டு ஒரு நாள் ஒரு கெஸ்ட்டை நம்ம வந்து பார்த்தோம்னா தங்கிட்டு வர போறோம் அப்படின்ற விஷயத்தையும் டங்கன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுறாரு. ஸோ மேக்பெத் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஸ்டர்ப்ட் ஆகுறாரு. ஏன்னா மேக்பெத் வந்து ஏன் டிஸ்டர்ப்ட் ஆகுறாரு அப்படின்னு டங்கன் வந்து சொல்றாரு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய பதவிக்கு வர போறவரு அவருடைய பையன். அது யாருன்னா மால்கம். அதை சொன்ன உடனே இவருக்கு என்ன ஆகுது, நாம தானே வந்து கிங், ஸ்காட்லாண்டுக்கு கிங் ஆகணும். ஸோ இது மாதிரி சொல்லும் போது அது நம்மளுக்கு வருமா கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸ் ஆகுறாரு. ஸோ அடுத்தது வந்து சீன் 5. ஸோ சீன் 5 எங்க நடக்குது அப்படின்னா, மேக்பெத் ரீட் லெட்டர். ஸோ லேடி மேக்பெத் ஆக்சுவலா லேடி மேக்பெத் ரீட்ஸ் அ லெட்டர். இப்போ மேக்பெத்துக்கு நடந்த எல்லா விஷயத்தையும் அவங்க ஒய்ஃபான லேடி மேக்பெத்துக்கு ஒரு லெட்டரா வந்து பார்த்தோன்னா போஸ்ட் பண்றாரு அவங்க மேக்பெத். அதுல என்னென்ன விஷயம்லாம் நடக்குது, இப்போ அவருக்கு என்னெல்லாம் நடந்துச்சோ, இப்போ திரிவிச்சஸை மீட் பண்ணது, அதுக்கப்புறம் அவருக்கு வந்து அந்த பதவி கிடைச்சது, அதுக்கப்புறம் என்னென்ன ஹேப்பன்ஸ்லாம் நடந்தது அப்படின்ற எல்லாத்தையும் டீட்டெயில்டா ஒரு லெட்டர்ல என்ன பண்றாரு, அவங்களுடைய மனைவிக்கு லேடி மேக்பெத்துக்கு ஒரு லெட்டர் கொடுக்குறாரு. அந்த லெட்டரை படிச்சுட்ட பிறகு லேடி மேக்பெத் என்ன பண்றாங்கன்னா கன்னிங்கா ஒரு அழகா ஒரு பிளான் போடுறாங்க. என்ன பிளான்னா, டங்கனை சாகடிச்சிருவோம். ஸோ மர்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த பதவி யாருக்கு வந்துடும், அவருடைய ஹஸ்பண்டுக்கு வந்துடும், மேக்பெத்துக்கு. மேக்பெத்துக்கு கிங் ஆயிட்டாரு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா லேடி மேக்பெத் என்ன ஆயிடுவாங்க, கிங்கோடைய வைஃப் குயின் ஆயிடுவாங்க. ஸோ ஆக்சுவலா வந்து லேடி மேக்பெத்துக்கு குயின் அப்படின்ற பதவி வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சிருக்குது அப்படின்றத தெளிவா ஷேக்ஸ்பியர் அழகா சொல்லியிருக்காரு இந்த சீன்ல. என்னன்னு பார்க்கலாம். லேடி மேக்பெத் reading a letter from her husband, he informed her encounter with the bearded sister, immediately fulfillment of their first preference. ஸோ அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ப்ரெடிக்ஷன் என்ன ஆயிடுச்சு, முடிஞ்சிருச்சு. அடுத்தது மேபி வந்து பார்த்தோன்னா நான் கிங் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற எல்லாத்தையும் சொல்லிட்டாரு ஒரு லெட்டர் மூலியமா. ஸோ அதை நினச்சி இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்ன விஷயம் எல்லாமே நான் தான் அடுத்தது குயின் ஆயிடுவேன், இவர் கிங் ஆகிட்டேன்னா நம்ம குயின் ஆயிடலாம் அப்படின்றது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்றாங்க, மனசுக்குள்ளே மனக்கோட்டை கட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. அடுத்தது ஒரு இம்பார்ட்டன்ட் லைன், மேபி இது நம்மளுக்கு எக்ஸாம்ல கேட்கறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அன்செக்ஸ் மீ இயர். ஸோ இங்க ஒரு கொட்டேஷன், அன்செக்ஸ் மீ இயர் அப்படின்றது இங்க லேடி மேக்பெத் அவங்க சொல்றாங்க. ஸோ செக்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு ஆண் இல்ல பெண். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஜெண்டரை வந்து நம்ம செக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல லேடி மேக்பெத் ஒரு பெண். ஆக்சுவலா இவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஷேக்ஸ்பியர் டைம்ல ஒரு பெருசா வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பதவி கொடுக்கறதோ இல்ல ஒரு ஒரு மர்டரர் பிளான் பண்றதோ இல்ல ஒரு பெரிய அளவுல வந்து பார்த்தோன்னா பெண்களுக்கு வந்து ஒரு ஒரு பெரிய இதுவும் இல்லை. ஸோ ஆனா இருந்தாலும் லேடி மேக்பெத்துக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு மர்டர் பண்ற பிளான் செய்ய தெரியுது, ஒரு கன்னிங்கா வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணணும் அப்படின்ற எல்லா விஷயமும் அழகா பண்ற ஒரு கேரக்டரா இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்காக ஒரு லைன் என்ன கொடுக்குறாங்கன்னா, அன்செக்ஸ் மீ இயர், நான் ஏன் வந்து பெண்ணா பிறந்தேன், ஒரு வீக்னஸ் கேரக்டரா ஏன் வந்து என்னை வந்து படைச்சிங்க அப்படின்ற மாதிரி என்ன பண்றாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து அவங்க வந்து மென்ஷன் பண்றாங்க. அண்ட் ஃபுல் மீ ஃப்ரம் கிரவுன் டு டூ ஃபுல் டேரஸ்ட் குருவாலிட்டி அப்படின்ற மாதிரி ஒரு கொட்டேஷன்ஸ் கொடுக்குறாங்க. இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொட்டேஷன். லேடி மேக்பெத் வந்து பேசுறாங்க. இதுல அவங்க வந்து எப்படி வந்து பார்த்தோன்னா ஒரு ஒரு இந்த மர்டர் பிளானை வந்து எப்படி பண்றாங்க அப்படின்றத இந்த ஒரு லைன்ஸ்ல வந்து பார்த்தோன்னா அவங்களுடைய பவர், அவங்களுடைய ஆம்பிஷன், ஸோ இந்த விஷயத்தை எல்லாமே வந்து பார்த்தா இந்த நம்ம லைன்ஸ்ல நம்ம பார்க்கலாம். அடுத்தது சேம் அந்த சீன் கண்டினியூ ஆகுது. லேடி மேக்பெத் தென் இமிடியட்லி ஷேர் ஹர் மர்டரஸ் பிளான்ட் அகைன்ஸ்ட் டங்கன்.
அவங்களுடைய ஹஸ்பண்டுக்கு சொல்றாரு. லேடி மேக்பெத் வந்து சொல்றாங்க, இது மாதிரி நான் ஒரு பிளான் போட்டு வச்சிருக்கேன், அவரை சாகடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துக்கு நீங்க என்ன பண்ணிடலாம், வந்துடலாம். ஸோ இதுல இன்னொரு கொட்டேஷன் என்ன அப்படின்னா, சூப்பரான ஒரு கொட்டேஷன். யுவர் ஃபேஸ் மை தைன் இஸ் அஸ் அ புக் வேர் மென் மே ரீட் ஸ்ட்ரேஞ்ச் மேட்டர். ஸோ இதுல என்ன விஷயம் சொல்ல வராங்க அப்படின்னா, இப்போ டங்கனை வந்து சாகடிக்கிறது யார் கையில இருக்கு அப்படின்னா மேக்பெத் கையில இருக்கு. ஸோ அது மேக்பெத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு டிலமாவா இருக்கு. எப்படி நம்ம அவரை சாவடிக்கிறது, அந்த கில்ட் நம்ம மேல வந்து விழுந்துருமே. நம்மளுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா கிங் வந்து ஒரு பதவி தந்திருக்காரு, நம்மள எவ்வளவோ நம்புறாரு, நம்ம வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்றாரு, ஒரு கெஸ்டா வர போறாரு, அவரை வந்து நம்ம எப்படி கொல்றது. ஸோ அந்த அந்த இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனசுக்குள்ள போகும்போது மூஞ்ச பார்த்தாலே என்ன பண்ணிடுவாங்க. ஸோ ஃபேஸ் இஸ் த இண்டெக்ஸ் ஆஃப் மைண்ட் அப்படின்னு சொல்ற மாதிரி, ஸோ தன்னுடைய முகம் வந்து பார்த்தீங்கன்னா காட்டி கொடுத்துடக்கூடாது அப்படின்றத இந்த லைன்ஸ் மூலியமா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ உன்னுடைய மூஞ்ச என்ன பண்ணிக்கோ, கொஞ்சம் சிரிச்ச மாதிரி வச்சுக்கோ. மேக்பெத் கிட்ட லேடி மேக்பெத் சொல்றாங்க, உன் மூஞ்ச காட்டி கொடுத்துரும் போல இதே, நீ சாவடிக்கு தான் வந்திருக்கிற அப்படின்றத. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அழகா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ லேடி மேக்பெத் இஸ் அட்வைசிங் ஹர் ஹஸ்பண்ட், ஒரு அட்வைஸ் பண்றாங்க, ஹவு டு பிஹேவ் when the king Duncan arrive at their castle. அவனுடைய கேசலுக்கு வரும்போது நீ எப்படி பிஹேவ் பண்ணணும் அப்படின்றத லேடி மேக்பெத்துக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்குறாங்க. ஸோ எதுக்காக அவர் வராரு, டெத் ஸ்டே. ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்காக வராரு. ஆனா அங்கதான் என்ன ஆகுது, அவருக்கு வந்து சாக போறாரு அப்படின்ற விஷயத்த யாருக்கு மட்டும் தான் தெரியும், மேக்பெத் அண்ட் லேடி மேக்பெத்துக்கு மட்டும் தான் தெரியும். ஸோ அடுத்தது சீன் 6. இது எங்க நடக்குது அப்படின்னா, டேக் பிளேஸ் அவுட் சைடு த இன்வர்னஸ் கேசல். இங்க தான் வந்து மேக்பெத் அண்ட் லேடி மேக்பெத் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த இடத்துக்கு தான் இப்போ யார் வந்திருக்குதுன்னா டங்கன், அதுக்கப்புறம் பேங்கியோ, அதுக்கப்புறம் இன்னும் ஒரு சில கார்ட்ஸ் அண்டன்டன் அந்த மாதிரி வந்து எல்லாரும் அங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்காங்க. ஸோ இந்த இடத்துல அவுட் சைட்ல இருக்காங்க இப்போ. ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள போகல, அவுட் சைட்ல இருந்து என்ன பண்றாங்க, அந்த கேஸ்ல பாக்குறாங்க. இன்வர்ஷன் கேஸ்ல பார்க்கும்போது ரொம்ப அழகா இருக்கு, அந்த மாதிரி வந்து ஒரு சில அட்மையர் ஆகி அதை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த சீன்ல. ஸோ இதுல என்னென்ன விஷயம் சொல்ல வராங்க அப்படின்னா, மெயினான விஷயம், இன்வர்ஸ் அப்பியர் சேஃப் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி டு பேங்கியோ அண்ட் டங்கன். ஸோ இந்த இந்த கேசல் பார்க்கறதுக்கு சேஃபான பிளேஸ் மாதிரி இருக்கு, ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி வந்துட்டு தங்கிட்டு போறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு இடம் அப்படின்னு சொல்றாங்க. பட் இருந்தாலும் டங்கன், பட் டெட்லி டேஞ்சர் வெயிட். ஆக்சுவலா அந்த இடத்துல என்ன இருக்கு, டெட்லி டேஞ்சர் அந்த இடத்துல உனக்கு காத்துக்கிட்டு இருக்குது அப்படின்றத அவங்களுக்கு தெரியாது ஆக்சுவலா. ஸோ இது வந்து ஒரு அந்த இந்த கேஸ்லே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐரானி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் சீன் 7 இஸ் ஆக்ட் 1 லாஸ்ட் சீன். ஏன்னா நம்ம வந்து ஒரு சில சீனை நம்ம விட்டுட்டு நம்ம படிச்சா கூட கதையை நம்ம சரியா புரிஞ்சிக்க முடியாது. கொஞ்சம் லேட் ஆனாலும் பரவாயில்ல, தெளிவா படிச்சுட்டு போங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் வித், ஸோ இதுல என்ன விஷயம் நடக்குதுன்னு பார்க்கலாம். சீன் 7ல மேக்பெத் so confused, லேடி மேக்பெத் force him to kill Duncan. ஸோ இவனுக்கு வந்து பார்த்தோன்னா ரொம்ப கஷ்டமா இருக்குது, என்னடா இது வீட்டுக்கு வரவங்களை சாகடிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளானா வச்சுட்டு இருக்குமே அப்படி. ஆனா இருந்தாலும் லேடி மேக்பெத் என்ன பண்றாங்க அப்படின்னா, நீ நீ டங்கனை, ஸ்காட்லாண்ட் ஆஃப் கிங்கை நீ மர்டர் பண்ணாதான் அந்த இடத்துக்கு நீ போக முடியும் அப்படின்றதுல இவங்க வந்து உறுதியா இருக்காங்க. ஓபன் வித் த சாலிட்டரி மேக்பெத். சாலிட்டரி மேக்பெத் அப்படின்னா ரொம்ப சோகமா இருக்காரு, கொஞ்சம் தனியா உட்காந்துட்டு சோகமா உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. ரெஸ்டிங் வித் இஸ் கான்ஷியஸ் ஓவர் பிளாட் டு
murder Duncan. He knows that he owe the king loyalty. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஒரு என்ன விஷயத்த சொல்ல வர்றாருன்னு பாருங்க. அடுத்தது மேக்பெத் வந்து பார்த்தோன்னா கிங்குக்கு ஒரு லாயல்ட்டியான ஒரு பர்சனா இருக்கணும், கிராட்டிடியூட் இருக்கணும். ஏன்னா வந்து நிறைய பதவி எல்லாம் கொடுத்துருக்கான். அந்த பதவியை கொடுத்துருக்கா வேற யாருக்குன்னா கூட கொடுத்துருக்கலாம். ஆனா யாருக்கு கொடுத்துருக்காங்க? மேக்பெத்து கொடுத்துருக்காரு பதவி. ஏன்னா அந்த அளவுக்கு நம்புறாரு. சோ இவர் கண்டிப்பா ஒரு கிராட்டிடியூடா இருக்கணும். சோ இவர் தான் வந்து பார்த்தோன்னா ப்ரொடெக்ஷனே கொடுக்கணும். யாருக்கு? டங்கனுக்கு. அவங்க வீட்டுக்கு வந்திருக்கிற ஒரு ஒரு கெஸ்ட்டுக்கு மேக்பெத் தான் வந்து பார்த்தோன்னா ஒரு ப்ரொடெக்ஷனை கொடுத்துருக்கணும். அதெல்லாம் வந்து பார்த்தோன்னா ஒரு மனசுல போயிட்டு இருக்குது. லேடி மேக்பெத் என்டர். He tells her they must abandon the plot. So லேடி மேக்பெத் வராங்க. லேடி மேக்பெத் கிட்ட வந்து மேக்பெத் சொல்றாரு, நம்ம டங்கனை சாகடிக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணமே, அதை ஏன் நம்ம வந்து கை விட்டுறக்கூடாது, அதை அபாண்டன் பண்ணிடலாம், வேண்டாம் அவரை வந்து சாகடிக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனா லேடி மேக்பெத் என்ன பண்றாங்க? his wife respond. அவரு மேக்பெத் சொல்றதுக்கு லேடி மேக்பெத் என்ன ரெஸ்பாண்ட் பண்றாங்கன்னா, desertion, attacking Macbeth, masculinity. ஏன் உனக்குன்னா அவ்வளோ கோழையா இருக்கிறியா அப்படின்ற மாதிரி, நீ அவ்வளோ கவர்டான ஒரு பர்சனா, ஏன் ஒரு நாள வந்து ஒரு மர்டர் பண்ண முடியாதா, உனக்கு அந்த அளவுக்கு கூட வீரம் இல்லை அப்படி எல்லாம் சொல்லி என்ன பண்றாங்க? லேடி மேக்பெத்தை கேலி பண்றாங்க. அப்ப அவனுக்கு திருப்பி என்ன ஆகுது? அவனுடைய மேஸ்குலினிட்டி பவரை பத்தி பேசின பிறகு திருப்பி அவனுக்கு கோபம் வருது. சரி சாவடிக்கிறேன் அப்படின்ற விஷயத்த திருப்பி வந்து வராரு. அடுத்தது இந்த லாஸ்ட் சீன் கண்டினியூ ஆகுது. லேடி மேக்பெத் எக்ஸ்பிளைன் தட் she planned to place blame for murder on Duncan's two guard. ஆக்சுவலா நீ அதை பத்தியும் கவலைப்படாத, நான் எல்லாமே பிளான் பண்ணிட்டேன் கரெக்டா. மேக்பெத் என்ன சொல்றாங்க? லேடி மேக்பெத், நீ போயிட்டு மர்டர் பண்ணு, அந்த மர்டர் வந்து உங்க மேல விழாது. அதுக்கு என்ன பண்ணிடுறேன், வெளியில ஒரு 2 கார்ட்ஸ் இருக்கிறானுங்க, அந்த கார்ட்ஸ் மேல அந்த பை வந்து வீந்துடுற மாதிரி நான் செட்டிங்ஸ் எல்லாம் பண்ணிடுறேன். எப்படி செட்டிங்ஸ் பண்ண போறேன் அப்படின்னா, அந்த கார்ட்ஸ் எல்லாருமே வந்து எக்ஸ்ட்ரீம்லி ட்ரங்க், நிறைய குடிக்க வச்சிடுறேன். அவங்களுக்கு நிறைய என்ன பண்றேன், ட்ரிங்க்ஸ் கொடுத்து மயக்கமடைய வச்சிடுறேன். அதுக்கப்புறமா நீ என்ன பண்ணு அப்படின்னா, டங்கன் தூங்கிட்டு இருக்கும் போது மேக்பெத் என்ன பண்ண சொல்றாங்க, சாகடிச்சிரு. அதுக்கப்புறமா அங்க இருக்கிற அந்த பிளட் ஷீட்ஸ் எல்லாம் எடுத்துன்னு போயிட்டு அந்த தூங்கிட்டு இருக்கிற அந்த 2 கார்ட்ஸ் மேல என்ன பண்ணிடுறேன், தடை விட்டுடுறேன். அப்ப என்ன ஆயிடும், ஆட்டோமேட்டிக்கா இவங்க தான் சாவடிச்சாங்கன்ற பேரு அவங்க மேல வந்துடும். ஸோ உனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. யூ ஆட்டோமேட்டிக்லி பிகம் அ கிங். ஸோ லேடி மேக்பெத் ஆல்சோ குயின். இந்த விஷயம் நடந்துரும் அப்படின்ற மாதிரி இவங்க என்ன பண்றாங்க, லேடி மேக்பெத் அழகா பிளான் பண்ணிட்டாங்க. அதுக்காக தான் அன்செக்ஸ் மீ இயர் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு கொட்டேஷன்ஸ் உங்களுக்கு சொன்னது. இது எல்லா பிளானுமே லேடி மேக்பெத்தோடையது. ஸோ ஓகே, லேடி மேக்பெத் சொல்றபடி என்ன பண்ண போறாரு அவருடைய ஹஸ்பண்டான மேக்பெத், நான் பண்றேன் அந்த பிளாட்டை, நான் செஞ்சு முடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு ஆக்ட் 1 இருக்கிற மொத்த என்டையர் சீனையுமே நம்ம என்ன பண்ணிட்டோம், பார்த்துட்டோம். மொத்தம் 7 சீன் தான். இந்த 7 சீன்ல உங்களுக்கு ஒரு சில ஐ திங்க் உங்களுக்கு வந்து இப்போ ஒரு சின்ன ஒரு ஐடியா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்தடுத்த சீன் நம்ம ஆக்ட் நம்ம போகும்போது இன்னும் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு திங்ஸ் கிடைக்கும். ஒன்ஸ் நம்ம இந்த மேக்பெத் முடிச்ச பிறகு இதுலலாம் ஒரு 1 மார்க் கொஸ்டின்ஸ்லாம் நான் ப்ரிப்பேர் பண்ணி நான் தரேன். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு புக்ஸ் யாருக்குன்னா வேணும், மெஸ்மரைஸ் அகாடமியோட புக்ஸ் இப்போதைக்கு ஸ்டாக் இருக்கு. ஓகே, ஸோ வேணும், நீடட் இருக்குது அப்படின்னா ஸோ இந்த நம்பருக்கு என்னை கான்டாக்ட் பண்ணுங்க. அதே மாதிரி புக்கோடைய ப்ரைஸ் டீட்டெயில், இந்த ப்ரைஸ் நீங்கள் பேமெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன புக்ஸ் வந்து உங்கள் கைக்கு கிடைக்கும் அப்படின்றத டீட்டெயிலாக நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ இன்ட்ரெஸ்டட் என்னை கான்டாக்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ, ஸோ நான் அடுத்த வீடியோ நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ரெடி பண்ணி நான் உங்களுக்கு கொடுக்குறேன். தேங்க்யூ.